சென்னை பெரம்பூர் பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் இங்கு பெரம்பூரில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காலை முதலே நீண்ட வரிசையில் என்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சரியாக காலை 10:30 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். அதே போல கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்தும் 9:30 மணிக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். இவர்கள் வருகையொட்டி தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில போலீசாரும் இந்த பகுதிக்கு வந்து தற்பொழுது பாதுகாப்பு பணிகளை ஆய்வு கொண்டு வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தை சுற்றிலும் 800 போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 500 போலீசார் பள்ளி வளாகத்திலும் 300 போலீசார் பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்வது குறித்து அவரது மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வர இருக்கின்றது. அந்த தீர்ப்பை பொறுத்து உடல் எங்கு அடக்கம் செய்வது என்பது குறித்து அந்த ஒரு தெளிவு கட்சியினருக்கு கிடைக்கும். அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 10:30 மணிக்கு மாயாவதி அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் இன்று கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பிற்காக போலீசார் தற்பொழுது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.